வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 11வது ரெய்சினா பேச்சுவார்த்தைகளை புதுதில்லியில் இன்று மாலை தொடங்கி வைக்கிறார். இந்தியா, பின்லாந்து நாடுகளுக்கிடையே இடம்பெயர்வு, போக்குவரத்து சார்ந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாயின. மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கு தமிழகத்திலிருந்து திமுக, அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் 6 வேட்பாளர்களும் வேட்புமனுக்களை இன்று தாக்கல் செய்துள்ளனர். தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் 816 புதிய தொழில் நிறுவனங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஐசிசி உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் அரையிறுதியில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 11வது ரெய்சினா பேச்சுவார்த்தைகளை புதுதில்லியில் இன்று மாலை தொடங்கி வைக்கிறார். பின்லாந்து அதிபர் அலெக்சாண்டர் ஸ்டப் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளும் இந்த பேச்சுவார்த்தைகளில் 110 நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். திட்டமிடல், உயர் கவனம், இடம், முன்னேற்றம் என்ற தலைப்பில் இப்பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகின்றன. முன்னதாக பின்லாந்து அதிபருடன் இன்று காலை பிரதமர் மேற்கொண்ட பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இரு நாடுகளுக்கிடையே இடம்பெயர்வு, போக்குவரத்து சார்ந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயின. இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய பிரதமர், உக்ரைன் முதல் மேற்காசியா வரையிலான பகுதிகளில் குழப்பங்கள் தொடரும் நிலையில் உலகளாவிய ஒத்துழைப்பும் பேச்சுவார்த்தைகளும் இன்றியமையா அங்கம் வகிப்பதாக எடுத்துரைத்தார். பின்லாந்து அதிபர் திரு ஸ்டப், குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோரையும் சந்தித்து பேசவுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமைத்துவம், ஆட்சி முறையை கனடா பிரதமர் மார்க் கார்னி பாராட்டியுள்ளார். ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய திரு கார்னே, பிரதமரின் நேர்த்தியான ஒழுங்குமுறை மிக்க பணிகளையும் குடிமக்களுக்கான நலத்திட்ட விநியோகத்திற்கு உயர் முன்னுரிமை குறித்தும் எடுத்துரைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி கடுமையான அரசியல் அட்டவணைகளுக்கு மத்தியிலும் கட்டுப்பாட்டுடன் கூடிய சிறந்த தலைவராக திகழ்கிறார் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். நாடு முழுவதும் 10 மாநிலங்களின் 37 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கு வரும் 16ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. தமிழகத்தில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கு திமுக சார்பில் திருச்சி சிவா, திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியின் திரு கிறிஸ்டோபர் திலக், தேமுதிகவின் திரு எல் கே சுதீஷ் ஆகியோர் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் முன்னிலையில் தேர்தல் அதிகாரியிடம் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். அஇஅதிமுக சார்பில் டாக்டர் மு தம்பிதுரை, கூட்டணி கட்சியான பாமகவின் டாக்டர் அன்புமணி ஆகியோரும் தங்களது வேட்புமனுக்களை கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் தேர்தல் அதிகாரியிடம் இன்று சமர்ப்பித்தனர். வேட்புமனுக்கள் நாளை பரிசீலிக்கப்படுகின்றன. வேட்புமனுக்களை திரும்பப் பெற வரும் 9ஆம் தேதி கடைசி நாளாகும். அசாமில் 3, மகாராஷ்டிரா 7, ஒடிசா 4, மேற்கு வங்கம், பீகார் தலா 5, சத்தீஸ்கர், ஹரியானா, தெலங்கானா மாநிலங்களில் தலா 2, ஹிமாச்சல பிரதேசத்தில் 1 என 37 மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் வரும் ஏப்ரல் மாதத்துடன் முடிவடைய உள்ளதால் இந்த தேர்தல் நடைபெறுகிறது. இதனிடையே பீகாரிலிருந்து மாநிலங்களவை தேர்தலில் தாம் போட்டியிடப் போவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளின் உறுப்பினராக பணியாற்றும் தமது எண்ணத்தை பகிர்ந்துள்ள திரு நிதிஷ்குமார், 20 ஆண்டுகளுக்கு மேலாக பீகார் முதலமைச்சராக தாம் பணியாற்ற வாய்ப்பு தந்த மக்களுக்கு நன்றிகளையும் உரித்தாக்கியுள்ளார். ஆன்மீக கலாச்சாரத்துடன் நாகரிகத்தின் இருப்பிடமாக நம் தேசம் திகழ்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். கர்நாடக மாநிலம் பெலகாவி மாவட்டத்தில் திருக்கோவில் நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், சிந்து சமவெளி நாகரிகம் காலந்தொட்டே இந்தியா ஆன்மீக கலாச்சாரத்தை முன்னெடுத்துச் சென்றதை சுட்டிக்காட்டினார். பகவத்கீதை நீதிநெறிகளை நமக்கு போதிப்பதாக எடுத்துரைத்த அவர், அனைத்து நம்பிக்கைகளையும் மதிக்க நமக்கு உத்வேகம் வழங்கியதாக எடுத்துரைத்தார். வேதங்களின் தளமான நம் நாடு ஆன்மீகத்தை போற்றுவதாகவும் குறிப்பிட்டார். ஒரே குடும்பம் என்ற தத்துவத்தை போதிக்கும் இந்து மதம் அனைத்து நம்பிக்கைகளுக்கும் மதிப்பளிக்க தூண்டுகோலாக உள்ளது என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். ஈரானின் வான் அதிரடி தாக்குதலை அடுத்து மேற்காசிய பகுதிகளில் தாக்குதல் நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளன. ஈரானிலிருந்து 7 ஏவுகணைகள் செலுத்தப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் இஸ்ரேல் நாட்டின் டிமோனா அணுசக்தி தளத்தின் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. ஈரானின் தாக்குதல் நடவடிக்கைகள் தொடர்வதை அடுத்து கத்தாரில் அமெரிக்க தூதரக பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளிலிருந்து மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அப்புறப்படுத்தப்படுவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவிலும் தாக்குதல் தொடர்வதாக அந்நாடு தெரிவித்துள்ளது. இதனிடையே ஈரானின் காம் பகுதியிலிருந்து இஸ்ரேலை தாக்க ஏவவிருந்த ஏவுகணை தளத்தை இஸ்ரேல் வான்படை தகர்த்துள்ளது. இந்நிலையில் அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலில் உயிரிழந்த ஈரான் தலைவர் கமேனியின் நல்லடக்கத்திற்கான பணிகள் டெஹ்ரானில் கிராண்ட் முசாலா மசூதி வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
மகள் போற்றும் மத்திய பட்ஜெட். தமிழகத்தின் ரயில் மேம்பாட்டு திட்டங்களுக்கு 7611 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவுக்கு புல்லட் ரயில் வழித்தடம். தென்னை விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு திட்டம். ஆதிச்சநல்லூரில் சர்வதேச தரத்திலான கலாச்சார மையம். பொதிகை மலையில் மலையேற்றத்திற்கான வழித்தடம். பழவேற்காடு ஏரியில் பறவைகள் காட்சி மையம். மாவட்டந்தோறும் மகளிர் விடுதிகள். தமிழகம் மட்டுமின்றி நாடே போற்றும் மத்திய நிதிநிலை அறிக்கை. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் 816 புதிய தொழில் நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் லட்சக்கணக்கான இளையோர் வேலைவாய்ப்பு பெற்று வருவதாகவும் மேலும் பல தொழிற்சாலைகள் தொடர்ந்து திறக்கப்பட உள்ளதாகவும் அரசு இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் நிறுவப்பட்டுள்ள முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி மற்றும் கரந்தை தமிழ்ச்சங்கத்தின் முன்னாள் தலைவர் ராமநாதன் ஆகியோரது சிலைகளை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டவர் ராமநாதன் என புகழாரம் சூட்டினார். வேலூர் மாவட்டத்தில் வெயிலிலிருந்து மக்களை பாதுகாக்கும் வகையில் முக்கிய சிக்னல் பகுதிகளில் பசுமை பந்தல் அமைக்கும் பணிகள் நடைபெறுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி கூறியுள்ளார். வேலூர்ல முக்கியமான 3 இடங்கள்ல அதிகமா சிக்னல்ல கூட கொஞ்ச நேரம் இருசக்கர வாகனங்கள்ல நிக்கக்கூடிய பகுதிகளில் அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு 10 நாட்களுக்குள்ள பச்சை பந்தல் பணி முடிக்கப்படும். வருகிற கோடை காலத்தில் மக்கள் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டும், கர்ப்பிணி தாய்மார்கள் 65 வயதிற்கு மேற்பட்டவர்கள் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை இதெல்லாம் எடுக்க வேண்டும், போதிய நீர் சத்து உள்ள உணவுகளை உட்கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் பொதுமக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ORS இந்த மாதிரி தேவையானவைகள் எல்லாம் எல்லா PHC மக்கள் அதிகமாக தேனி மாவட்டம் வைகை அணையில் வண்ண மீன் உற்பத்தி பண்ணையை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரஞ்சித் சிங் இன்று தொடங்கி வைத்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர். தேனி மாவட்டத்தில் நடுத்தர அளவிலான வண்ண மீன்கள் உற்பத்தி செய்யும் பண்ணை ரூபாய் 8 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது. ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணை பகுதியில் உள்ள மீன்வளத்துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் உள்ள இப்பண்ணையை மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் திறந்து வைத்து வண்ண மீன் குஞ்சுகளை வளர்ப்பிற்காக வழங்கினார். இப்பண்ணையில் கோல்டு, ஏஞ்சல், டைகர், டெட்ரா உள்ளிட்ட பல்வேறு வகையான வண்ண மீன்கள் தொட்டிகளில் இருப்பு செய்து உற்பத்தி செய்யும் பணிகள் நடைபெறும் என்றும் இதன் மூலம் தேனி மாவட்ட மீனவர்கள் வாழ்வாதாரம் மேம்படும் என்றும் மீன்வளத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனியிலிருந்து ராஜ்குமார். ஜம்முவில் இருந்து சென்னைக்கு அரிய வகை விலங்குகள் வெற்றிகரமாக ரயில் மூலம் கொண்டுவரப்பட்டுள்ளன. ரயில்வே வரலாற்றில் முதல் முறையாக நீண்ட தூர பயணமாக 2 சிறுத்தை புலிகள், 2 கரடிகள் உள்ளிட்டவை கடந்த 3ஆம் தேதி ஜம்முவிலிருந்து சென்னைக்கு ரயிலில் அனுப்பப்பட்டன. 2800 கிலோமீட்டர் தூரத்திற்கு 54 மணி நேர பயணத்திற்கு பின்னர் இவை சென்னை MGR ரயில் நிலையத்தில் பாதுகாப்பாக இறங்கியுள்ளன. நீலகிரி மாவட்ட வனப்பகுதிகளில் வறட்சி ஏற்பட்டுள்ள நிலையில் காட்டுத்தீ குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்த பள்ளி மாணாக்கருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர். நீலகிரி மாவட்டம் அதிக அளவில் வனப்பகுதியை கொண்டுள்ளது. கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் காட்டுத்தீ ஏற்படுவதை தடுக்க மசனகுடி அருகே மேல்நிலைப் பள்ளியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் ஆசிரியர்கள் மற்றும் பசுமைப்படை நிர்வாகிகள் கலந்து கொண்டு வனவிலங்குகளின் வாழ்விற்கு வளம் மிகுந்த வனங்களின் அவசியம் குறித்தும் எடுத்துரைத்தனர். மசனகுடி, கூடலூர், குன்னூர், கோத்தகிரி பகுதிகளில் வறட்சியால் புற்கள் மற்றும் புதர் செடிகள் காய்ந்து வருவதால் வனங்களில் தீ பரவ அதிக வாய்ப்பு இருப்பதால் காட்டுத்தீ பரவாமல் இருக்க பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த பள்ளி மாணவர்கள் வனத்துறைக்கு தூதுவர்களாக செயல்பட்டு வனங்களை பாதுகாக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டது. உதகையிலிருந்து சரவணன். நாமக்கல் மாவட்டத்தில் அதிக வாக்குகள் பதிவாகும் வாக்குச்சாவடி மையத்திற்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்படும் என மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சித்தலைவருமான திருமதி துர்காமூர்த்தி அறிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் 2025-26 ஆண்டு கலை விருதுகள் பெற தகுதியுடையவர்கள் வரும் 30ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். ICC உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் அரையிறுதியில் மும்பையில் இன்றிரவு 7 மணிக்கு இந்தியா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இதில் வெற்றி பெறும் அணி வரும் ஞாயிற்றுக்கிழமை அகமதாபாத்தில் நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் நியூசிலாந்தை எதிர்கொள்ளும். பர்மிங்ஹாமில் நடைபெறும் ஆல் இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் லக்ஷயா சென் ஹாங்காங்கின் ஆங்கஸுடன் இன்று மோதுகிறார். கலப்பு இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் துருவ் கபிலா, தனிஷா கிராஸ்டோ இணை களமிறங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 11வது ரெய்சீனா பேச்சுவார்த்தைகளை புதுதில்லியில் இன்று மாலை தொடங்கி வைக்கிறார். இந்தியா, பின்லாந்து நாடுகளுக்கிடையே இடம்பெயர்வு, போக்குவரத்து சார்ந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாயின. மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கு தமிழகத்திலிருந்து திமுக, அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் 6 வேட்பாளர்களும் வேட்பு மனுக்களை இன்று தாக்கல் செய்துள்ளனர். தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் 816 புதிய தொழில் நிறுவனங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. ICC உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் அரையிறுதியில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.